Hi, hello and welcome to Chandru Silver Screen. So, இன்னைக்கு நம்ம Chandru Silver Screen பார்க்க போறது ஒரு fans photo cover up தான். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கவரப் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையோட ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஃபேன்ஸ் ஃபோர்ட்னு எப்போவுமே சொல்லக்கூடிய வகையில் இருக்கிற சோழமலை திரையரங்கம், சோழமலை சினிமாஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சோழமலை சினிமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து சிட்டுவேட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து டிக்கெட்ஸை இங்கே வந்து கவுண்டர்லேயும் எடுத்துக்கலாம், ஆன்லைனாக புக் மை ஷோலையும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சோழமலை திரையரங்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மதுரையில் ஒரு 30 இயர்ஸ் லெகசியாக இருக்கிற ஒரு திரையரங்கம்னே சொல்லலாம். இங்கே வந்து எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோடய ஃபஸ்ட் எஃப்டிஎஃப்எஸுமே நான் ஸ்டார்ட் பண்ண சோழமலையில் தான். யூத் படத்துலேருந்து தான் நான் இங்கே வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் தென் திருமலை, இந்த மாதிரி பல நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே இருக்குது. இந்த தேட்டர் வந்து பல பரிமாணங்கள் கண்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சோனி 4K ப்ரொஜெக்ஷனோட டம்போன்ற படத்தில் இருந்து ரெனோவேட் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க. மார்ச் 2019 வருடம் மறுபடியும் இந்த திரையரங்கம் வந்து சோனி 4K ப்ரொஜெக்ஷன் வித் 7.1 என்ற அப்கிரேடோட ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்போ பண்ண ரெனோவேஷனில் இருந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்க்குறீங்க. ஒரு சிம்பிள், அதே நேரத்தில் ஒரு எலிகன்ட் டிசைனோடு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் வியூ பார்க்குறீங்க. ஸோ இந்த ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆக்குப்பை பண்ணி பக்காவாக ஒரு ஃபேன் செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைய நாள் வரைக்கும் த பெஸ்ட் ஃபேன்ஸ் ஃபோர்ட் ஆஃப் மதுரை அப்படின்னு சொல்லணுன்னா கண்டிப்பாக அது சோழமலை தான். அது வந்து மதுரையில் இருக்கிற ஒவ்வொரு சினி ஃபேன்ஸும் சரி, ஒவ்வொரு ஆக்டரோட ஃபேன்ஸுமே வந்து ஒத்துக்குவாங்க. ஸோ இந்த திரையரங்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் எனஃப் ஸ்பேஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு என்ன ஆக்குபென்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அருமையான ஒரு பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சார்ஜஸாக பைக்குக்கு வந்து 2 வீலர், அதாவது 2 வீலர்ஸுக்கு 20 ருபீஸும் 4 வீலர்ஸ்க்கு 30 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஷோ அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பார்க்கிங் கெப்பாசிட்டி இருக்கானா? கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகும்போதும் கூட. இப்போ ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்க்குறீங்க. ஃப்ரண்ட்டு உள்ளே நீங்கள் ஆடிட்டோரியம் உள்ளே என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னாலே நம்ம வந்து ஸ்க்ரீன் வெளியவே வந்து நமக்கு இங்கே கேஃபிட்டேரியா இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் எக்கனாமிக்கல் ப்ரைஸ்னே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இங்கே ஆல்ரெடி படம் பார்த்தவங்க உங்களோட, ஏன்னா கண்டிப்பாக பல பேருக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த திரையரங்கில் படம் பார்த்தது. ஸோ ஸ்நாக்ஸோட ப்ரைஸிங் பற்றி உங்களோட மேலான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே நான் ஆரம்பித்தப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு பாக்க இலையிலலாம் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, அண்ட் தென் இளநீ கூட இருந்ததாக ஞாபகம். ஏன்னா டம்போ வந்து ரிலீஸாக நினைக்கே நம்ம வந்து ஈவினிங் ஷோ போய் பார்த்தோம், நானும் என் பையனும் 3Dயில். அண்ட் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மல்டிப்ளெக்ஸ்க்கு ஈக்குவலாக வெல் மெயின்டைன் அண்ட் ஹைஜீனாகவே இருக்குது. ஒன்லி திங் என்னென்னா நம்ம போகிற பப்ளிக்கும் அதே நேரத்தில் வந்து நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு தாழ்மையாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஆட்டோ ஃப்ளஷ் இல்லை. இப்போ வாங்க நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் தான். ஸோ சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டருக்குரிய என்ன ஆம்பியன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அருமையாக ஒரு சிம்பிளான ஒரு ஆம்பியன்ஸ் தாங்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நான் 2019 சொல்கிறேன்னா இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, இவ்வளோ நாட்கள் கடந்து, இவ்வளோ வருடங்கள் கடந்து வந்திருக்கு திரையரங்கம். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸில் அவ்வளோ ப்ராப்பராக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ
திரைப்படங்கள் வந்திருக்குது, அவ்வளோ ஃபேன் செலிப்ரேஷன் ரெகுலராக நடந்துகிட்ருக்குது, ரீரிலீஸ் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி பல பரிமாணங்கள் இது கண்ட இந்த திரையரங்கம் இன்னைய வரைக்குமே மெயின்டெனன்ஸில் டாப் நாச்சாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் சோனி 4K ப்ரொஜெக்ஷனோட தான் கொடுத்துருக்காங்க வித் 7.1 சவுண்ட் சிஸ்டம். இந்த 7.1 சவுண்ட் சிஸ்டம்க்கு இவங்க இங்கே யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமனன்ட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே இருக்கிற ஆடிட்டோரியமில் 12 ஸ்பீக்கர்ஸும், பால்கனியில் ஒரு 12 ஸ்பீக்கரும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயும் 2 ஸ்பீக்கர் இருக்குது. இப்போது இந்த தேட்டரோட சீட்டிங் கெப்பாசிட்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 251 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இங்கே வந்து குஷன் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் குஷன் சீட்ஸ். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஓவராக வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. பட் ஸ்டில் த சீட் குஷன் வந்து ஒரு அருமையான சீட்ஸ்னே சொல்லலாம். இங்கே கப்புள் சீட்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த எலிகண்ட்டான ஒரு தேட்டர் லுக்கு. ஸோ ஃபுட் ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அருமையான ஒரு ஃபுட் ஸ்பேஸ், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. டோட்டலாக இங்கே ஒரே நேரத்தில் நம்ம சொன்ன மாதிரி 250 பேர் படம் பார்க்கலாம். அதில் டவுனில் அதாவது கிரவுண்ட் ஆடிட்டோரியமில் வந்து பார்த்தீங்கன்னா 409 பேரும், பால்கனியில் 342 பேரும் வந்து உட்காந்து படம் பார்க்கலாம். ஸோ இதில் கீழே இருக்கிற 393 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட்ஸாகவும், ஒரு 16 சீட் வந்து பார்த்திங்கன்னா 16 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி 8 சீட் வந்து கப்புள் சீட்ஸாகவும் இருக்குது. டோட்டலாக கீழே வந்து 409, மேலே பால்கனியில் 342 சீட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 56 சீட் பேர் உட்காந்து படம் பார்க்கக்கூடிய கப்புள் சீட், அதாவது 26x2 ரோன்னு. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டி பற்றினது. ஸோ நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி மினி ஸ்க்ரீன் மாதிரியே இருக்கும். நம்ம சோழமலையோட பால்கனி அது இங்கே ஒரு தனி ஸ்பெஷலாக இருக்கும். பால்கனிலேருந்து படம் பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அதுவே நீங்கள் இந்த வியூவில் பார்க்குறீங்க தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கேருந்து எங்கேருந்து பார்த்தாலுமே நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல். டிக்கெட் ப்ரைஸிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார் ஹை பட்ஜெட் மூவிஸ் ஆர் பிக் ஸ்டார் மூவிஸ்க்கு 190 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் தென் மிட் ரேஞ்ச் அதாவது ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சார்ஜ் பண்ணுறது 100 rupees ஈவன் ஃபார் பால்கனி அண்ட் ஃபார் கிரவுண்ட் ஆடிட்டோரியம். கப்புள் சீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 இன் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் பால்கனிக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஹை பட்ஜெட் மூவிஸுக்குமே ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து 100 and 130 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எக்கனாமிக் தியேட்டர்ஸ் இன் மதுரைன்னு கண்டிப்பாக இதை சொல்லலாம் சோலைமலையை. ஸோ இந்த சோலைமலை சினிமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு மல்டிப்ளெக்ஸ் அப்கிரேட் ஆனால் இட்ஸ் கோயிங் டு பி அ பிளாஸ்ட்னே சொல்லணும். கண்டிப்பாக இருக்கிற மிச்சம் எல்லாருக்குமே வந்து இவங்க காம்படேட் பண்ணி கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ப்ரொஜெக்ஷன் நீங்கள் கேட்கும்போது சோனி 4K ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் அந்த ப்ளூ ஷேட் வந்து தெரியும், பட் பெரிய லெவலில் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ப்ரொஜெக்ஷன் கிளாரிட்டி. இப்போயே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த கிளாரிட்டி உண்மையிலே எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. ஸோ த பெஸ்ட் சிங்கிள் ஸ்க்ரீன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் இன் மதுரை வித் பெஸ்ட் 7.1 வித் பெஸ்ட் ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் அஸ் வெல் அஸ் ஃபேமிலி ஆடியன்ஸுமே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பெஸ்ட் தியேட்டர் இன் மதுரைனா கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு சோலைமலை சினிமாஸ் தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஒய் பிகாஸ் ஃபேமிலியாக போகும்போது நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும், ஃபேன்ஸாக போனால் என்ஜாய் பண்ண முடியும், ஃப்ரெண்ட்ஸாக போனால் என்ஜாய் பண்ண முடியும், கப்புள்ஸாக போனால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமான ஒரு திரையரங்கமாக இந்த சோலைமலை சினிமாஸ் இன்னைய வரைக்கும் சிங்கிள் ஸ்க்ரீன் ஈவன் தோ பல மல்டிப்ளெக்ஸஸ் வந்து வந்தாலுமே கம்பீரமாக நிற்கிறதுக்கு காரணம் நான் மறுபடியும் சொன்னது ஒரே தான். இத்தனை வருடங்களாகியுமே இவங்களோட மெயின்டெனன்ஸ் உண்மையிலே இட் இஸ் டாப் நாச். ஸோ சோலைமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் நான் கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டட் ஸ்க்ரீன்னு சொல்லுவேன். நான் ஒரு சில ஸ்க்ரீன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நம்மளோட தேட்டர் ரிவ்யூவில். அதில் சோலைமலை இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்க்ரீன்னு சொல்லுவேன். அதுவும் 7.1 சவுண்ட் சிஸ்டம்லாம் தெரிக்குது சவுண்டு. படம் பார்த்தவங்க உங்களோட பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு முறை வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற ஃபேன் செலிப்ரேஷன் அண்ட் தென் அதோடைய ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி பற்றி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த நம்ம பர்டிகுலர் வீடியோ கவரப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த தம்பி விக்கி, அப்புறம் சிவா, அப்புறம் செலிப்ரேஷன் வீடியோ கொடுத்த சந்தோஷ், இவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு தேட்டர் கவரப்போடு உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Chandru Silver Screen. See you all next week.